ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலான்றத பார்த்துடலாம். இந்த சட்னியை வச்சு நீங்கள் டிஃபன் கூட சேர்த்து சாப்பிட்றீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 இட்லி கூட உங்களுக்கு அசால்ட்டாக இறங்கிடும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சட்னி செய்யறதுக்கு நம்ம தேவையான அளவு கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், தக்காளி, தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, இது எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை ஹீட் பண்ணிட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கி வதக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் இன்னும் கூட சூப்பராக வரும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது நல்லா வதங்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா ஆற விடுவோம். ஏன்னா இப்போ நம்ம சூடாக எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கக்கூடாது. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வதக்கி இருந்து அதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு அந்த தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளோட கொத்தமல்லி எல்லாமே அரைஞ்சு வந்துருச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இப்போ தாளித்து கொட்டிக்கலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி தயாராயிருச்சு. இது நான் இட்லியோட இன்னைக்கு தொட்டு சாப்பிட்ருந்தேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப அருமையான டிஷ்ஷு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.